நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கீதா, கீதா. மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அத்தை இல்லையாமா? இல்ல, அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டுமா, காஃபி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. செழியன் செத்த விஷயத்துல இருக்கிற மர்மத்தை விசாரிக்க மேலிடம் உத்தரவு போட்டிருக்குமா? இதுல என்ன மாமா மர்மம் இருக்கு? அதான் ஃபுட் பாய்சனால ஏற்பட்ட டெத்துன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரே. அதை விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. யார் விசாரிக்க போறா? யாராவது ரிட்டையர்ட் ஜட்ஜா? இல்லம்மா, கவர்மெண்ட் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால நேரடியா என்னையே என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். நிஜமாவே ஃபுட் பாய்சன்ல செழியன் இறந்து போயிருந்தா அவனோட சாப்பிட்டவங்களாம் பாதிக்கப்பட்டுக்கணும் இல்லையா? இல்லையே, ஏன்? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன மாமா, விசாரணைய என்கிட்டயே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு விதத்துல ஆமா. ஏன்னா நீ தானே ஐஜி. உன்னுடைய ஒப்பீனியன் ரொம்ப வேலிடானது இல்லையா? அதான் கேக்குறேன், சொல்லு. இது 100% ஃபுட் பாய்சனே தான். ஃபுட் பாய்சன் தான். இல்லனா ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ள வேற யார் வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ண முடியும் சொல்லுங்க? நான் மர்டர்னு சொல்லவே இல்லையே. செழியன் ஒருவேளை உடம்பு சரியில்லாம கூட இறந்திருக்கலாம். இருக்கலாம். ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இருந்ததா தெரியலையேம்மா. காலையில அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே அவன் நல்லா இருந்தான்னு தானே சொல்றாங்க. அவன் கூட்டாளிங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா மாமா? சரி, ஃபுட் பாய்சனோ இல்ல உடம்பு சரியில்லையோ, நம்ம ஜெயில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தோம். அவனை எதுக்கு ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்தாங்க? ஜெயில் டாக்டர் அன்னைக்கு லீவு, அதனாலதான். அப்புறம் எப்படி அவர் ஜிஹெச்சுக்கு வந்தாரு? சரி, ஒருவேளை யாராவது போன் பண்ணி கூட அவர் அங்க வந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு சூப்பரண்டன்ட் டியூட்டில தானே இருந்தாரு. செழியன் செத்ததுக்கு அப்புறம் ஜெயில பெரிய கலவரம் நடந்திருக்கு. அதை உடனே அவர் போன் பண்ணி நமக்கு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லல. அரசி போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருமா, கூட்டி கழிச்சு பார்த்தா அரசி சொன்ன மாதிரி செழியனோட சாவுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுல பின்னணி ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் டிஜிபியா இருக்கும் போது இப்படி நடந்தது எனக்கு பெரிய அவமானம். இதுல நீ ஐஜி, இத நடக்காம தடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் நடந்ததையாவது நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லனா இதை விட அசிங்கமும் அவமானமும் வேற எதுவும் நமக்கு இல்ல. இத நான் விடுறதா இல்ல. ஒருவேளை தப்பு நடந்திருந்தா சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். என்னமா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, இப்ப போய் காஃபி கொண்டு வா. Welcome sir. Thank you so much for coming. Very sweet of you to come. Madam அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க போய் பேசிட்டு இருங்க. I'll join you with a coffee. Okay madam. சரி. வணக்கம் மேடம். உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். உங்க பேரை கேட்டாலே வீரம் இல்லாதவங்களுக்கு கூட வீரம் வரும் மேடம். போலீஸ் அதிகாரிங்கன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் மேடம். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருந்தா நாட்டுல ஒரு பிரச்சனையும் வராது மேடம். நான் உங்க ஃபேன் மேடம். சரி, நீங்க என்ன மேட்டரா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க ரிலேஷன்ஸ் எதையுமே சொல்லலையா மேடம்? ரிலேஷன்ஸா? யாரு?
அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்களே மேடம். அபிராமியா? ஆமா மேடம். அபிராமி மேடம், தியாகராஜன், சரவணன் இவங்க 3 பேரும் பேங்க்குக்கு வந்திருந்தாங்க. ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக லோன் கேட்டாங்க. அவங்க மேல நம்பிக்கை இருந்தா லோன் கொடுங்க. அபிராமி உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர்னு சொன்னாங்க மேடம். அதனால எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் மேடம். ஆனா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்டேன். உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸை வாங்கி தரேனாங்க மேடம். அவங்களுக்கு நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்காக எங்க அண்ணி எது வேணாலும் செய்வாங்கன்னு அபிராமி மேடம் சொன்னாங்க. இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அது இல்ல மேடம், அப்படியே உங்களையும் பார்த்து இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? அபிராமி சொன்னாங்களா? ஆமா மேடம். அபிராமி, அபிராமி, கூப்பிட்டீங்களா? இவர நீ வர சொன்னியா? நீங்க லோன் வாங்குறதுக்காக நான் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன்னு சொன்னேனா? நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னேனா? எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவரை வர வச்சீங்க? என் பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா? இல்ல நீ இவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வீடு என் பேர்ல இல்ல, என் பிள்ளைங்க பேர்ல தான் இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னேனா இல்லையா? இவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட சொல்லிருக்கீங்க? சொல்லு. போய் சொல்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் அவர்கிட்ட அப்படி சொன்னேன். அத நீ என் கிட்ட கேட்டிருக்கணும். இந்த பாரு, இனிமே இது மாதிரி விஷயங்களுக்கு ப்ளீஸ் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆள் வந்த மாதிரி இனிமே யாராவது இங்க வந்தாங்கன்னா நல்லதில்லை. இவங்க சொன்ன டாக்குமெண்ட் கேட்டு வருவீங்களா? நீங்க பேங்க் மேனேஜரா இல்ல பியூனா? இல்ல மேடம், நான் அவங்களுக்காக வரல மேடம். அவங்களுக்கு லோன் கொடுங்க, நான் டாக்குமெண்ட் தரேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல மேடம். பின்ன எதுக்கு இங்க வந்தீங்க? லோன் கொடுக்க எவ்வளவு கமிஷன் பேசுனீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இந்த பாருங்க, என் பேரை சொல்லி ஏதாவது தப்பு பண்ணீங்க, சீட்டிங் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுடுவேன். என்ன மேடம் இப்படி பேசுறாங்க இவங்க? உள்ள போய் பேசலாம். விடமாட்டேன். உங்க பொண்ணை விடவே மாட்டேன். கொலையும் பண்ணிட்டு பெரிய பழிய வேற போட்டிருக்கால, அவளை வெட்டி என் மகனை புதைச்ச இடத்துல புதைப்பேன். நாகராசு, எனக்கு நீ கொல்லி வைக்கணும். உனக்கு நான் கொல்லி வச்சு அனுப்பி வச்சிட்டேன்டா. உன்னை அனுப்பி வச்சுட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கேன். எதுக்குடா? இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கா? சுகத்தை அனுபவிக்கிறதுக்கா? எதுக்குடா இருக்கேன்? எதுக்கு நான் இருக்கேன் சொல்லு. நீ போன இடத்துக்கு நான் வந்துடவா? சொல்லுடா, நான் வந்துடவா? நீ போன இடத்துக்கு அப்பா வந்துடவாடா? சொல்லுடா, நான் வந்துடுறேன். என்னங்க என்னங்க
தினம் போட்டோ முன்னாடி நின்னு இப்படி கத்துறீங்க, இப்படி பேசுறீங்க, என்னங்க இதெல்லாம்? இதை நிறுத்தவே மாட்டீங்களா? எப்படி நிறுத்துறது பொண்ணு தாயே? எப்படி நிறுத்த சொல்ற? என் மகன் 60 வயசுலயா செத்தா? அழுதுட்டு விட்டுறதுக்கு 20 வயசுல செத்துருக்காண்டி. அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையுமே அனுபவிக்காம செத்துட்டான். எப்படி நிறுத்துறது? எப்படி அவனை மறக்கிறது? எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போறீங்க? போட்டோவுக்கு முன்னால நின்னு புலம்பினா போனவன் திரும்பி வருவானா? எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பேசுறியா பொண்ணு தாயே? கோயில் கோயிலா போய் நீ மகனை நினைச்சு அழுகிறது எனக்கு தெரியும். ஆண்டவனே என் மகனை திருப்பி கொடுன்னு கோயில்ல உட்காந்து நீ ஓன்னு அழுகிறது எனக்கு தெரியாது நினைச்சியா? எப்படி கொடுப்பாண்டி அந்த ஆண்டவன்? திருப்பி கொடுப்பானா? அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்திகளை கொஞ்சணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட, நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். இனிமே நடக்குமா அது? சொல்லு, நடக்குமா? சும்மா பேசுறேன் சிரிக்கிறேன்னு பாக்குறியா? வேதனைய உள்ள வச்சுட்டு வெளியே சிரிக்கிறேன். புள்ளையே இல்லன்னா கூட பரவாயில்ல, பாக்குற பிள்ளையெல்லாம் நம்ம பிள்ளைய நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம். ஆனா இருந்ததை இழந்துட்டு எப்படி பொண்ணு தாயி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி சொல்லு, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரே புள்ளடி, அவன் போன பிறகு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னங்க, நானும் சேர்ந்து அழுதா நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்கன்னு தான் துக்கத்தை நெஞ்சில அடக்கிக்கிட்டு ஆறுதல் சொல்றேன். என்னதான் ஆறுதல் சொன்னாலும் தினம் இப்படி போட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தா எப்படிங்க? உங்களை நம்பி நான் ஒரு ஜீவன் இருக்கிறத மறந்துட்டீங்களா? நான் இப்படி தினம் அழுகிறதுக்கு காரணமே நீதானே பொண்ணு தாயி. என் மகனை கொலை பண்ண அந்த கலையரசிய நான் பழி வாங்கியிருந்தா எல்லாத்தையுமே மறந்துருப்பேன். மலையாள வைத்தியரை பிளைட்ல வர வச்சு அரசு மக கலையரசிக்கு வைத்தியம் பார்த்தேன், அவளை குணப்படுத்தினேன். ஆனா நீ அவளை தப்பிக்க விட்டில. அன்னைக்கு தோத்தவன் தாண்டி இந்த சிங்க பெருமாள். இன்னமும் அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசு குடும்பத்தை பழி வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பொண்ணு தாயே. தப்பிக்க விட்ட உன்னை கொலை பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஓ போட்டோ முன்னால மாலை போட்டு நான் தானே அழுதுகிட்டு இருக்கணும் தானோ. அதனாலதான் உன்னை விட்டேன் கொலை பண்ணாம. அப்படியே பண்ணிருக்க வேண்டியதானே? என்ன கொலை பண்ணிருந்தா உங்க ஆத்திரம் அடங்கிருக்கும் இல்ல? இப்படி தினமும் அழுதுகிட்டு இருக்க மாட்டீங்கல்ல? ஏண்டி நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா பொண்ணு தாயே? வேற யாராவது கலையரசியை தப்பிக்க விட்டுருந்தா நான் அவங்கள விட்டுருப்பனா? இங்க பொண்ணு தாயே, கோபத்துல உன்னை நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஆனா நீ இல்லன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது பொண்ணு தாயே. நீ சிரிக்கலனா இந்த சிங்க பெருமாள் அவுட், கிளீன் போல்ட். கேட்டியடா உங்க அம்மா சொல்றத? அவளை நான் கொலை பண்ணணுமா? என் மேல உசுரையே வச்சிருக்க, அவ உசுர நான் எடுப்பனா? நான் கொலை பண்றா இருந்தா உன்னை கொலை பண்ணால கலையரசி அவ உசுர எடுக்கணும், இல்ல அவங்க அம்மா அரசி உசுர எடுக்கணும். உசுர எடுக்கணும் சொன்னதும் உங்க அம்மா எவ்வளவு கோபப்படுறா பாத்தீல. அதனால என் பிளான சேஞ்ச் பண்ணிட்டேன்டா. உன்னையும் என்னையும் பிரிச்சால அரசி, அவ குடும்பத்தை நான் பிரிக்க போறேன்டா. அதுதான்டா உங்க அப்பா உனக்கு செய்ய போற பரிகாரம். பாத்தியா பெல் அடிக்குது, ஆண்டவனே மணி அடிச்சுட்டான். இது நடக்கும்டா. ஆண்டவ மணி அடிக்கலைங்க, உங்க போன் மணி தான் அடிக்குது. யாருன்னு பாருங்க. எந்த மணின்னு எனக்கு தெரியும். அரசியோட ரிலேஷன் தியாகு பேசுறான். உங்ககிட்ட சொன்னல அமெரிக்காவில இருந்து ஒரு அல்வா பாட்டி வந்திருக்கான்னு, அவன் தான். ஹலோ,
வணக்கம் சிங்கப்பெருமாள். ஓ, அது வேற ஒன்றும் இல்லை தியாகு, பழக்க தோஷமா, அதான் ஃபோனோடவே கும்பிட்டுட்டேன். சொல்லுங்க மிஸ்டர் தியாகு. என்னது, மீட் பண்ணணுமா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன மீட் பண்ணணுமா? வெரி வெரி ஹாப்பி தியாகு. ஐ கம், வி மீட், பாய். என்ன, நான் இங்கிலீஷ் பேசுறத பார்த்து ஷாக்காய் நின்னுட்டியா? நீங்க இங்கிலீஷ் பேசுறத பார்த்து நான் ஷாக் ஆகலைங்க. அந்த மதுரை திலகா கூட சேர்ந்து என்னென்னமோ பண்ணினீங்க. இப்ப இந்த அமெரிக்காக்காரன் கூட சேர்ந்து என்னென்ன பண்ண போறீங்களோ அது நினைச்சாதாங்க ஷாக்கா இருக்கு. கூட்டணிய ஸ்ட்ராங் பண்றேன் பொண்ணு தாயே. பாரு, கத்தி எடுக்காமலே ஒரு கலவரம் பண்ண போறேன். வெயிட் அண்ட் சி. இனிமே அடிக்கடி இப்படி இங்கிலீஷ்ல பேசுவேன். புரியலன்னா ஒரு வாத்தியாரை வச்சு டியூஷன் எடுத்துக்கோ. கத்துக்க, என் கூட பேசணும்ல. என்ன சார், கையில் பணம் வச்சிருக்கீங்களா? இல்லை அன்னைக்கு மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா? சிங்கப்பெருமாள் வராரு. சாரே வராரா? அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணாலும் குடிங்க, எத்தனை லட்சத்துக்கு வேணும்னாலும் குடிங்க. வணக்கம் தியாகு. வணக்கம் சார். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம் மேனேஜர். ஆமா, இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, உங்க பேரை சொன்னாரு, எத்தனை லட்சத்துக்கு வேணும்னாலும் குடிங்க அப்படின்னு சொன்னேன். என்னை பத்தி பெருசா தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெருசா சொல்லிட்டேன். தியாகு, அப்படி போய் பேசலாமா? உட்காருங்க தியாகு சார். தேங்க்யூ சார். ஆமா, என்ன திடீர்னு போனு என்ன பார்க்கணும்னு? மனசு சரியில்லை சார். ஐயோ, மனசு சரியில்லையா? அதுக்கு உடனே மருந்து சாப்பிடணும் சார். சார் என்ன சார் சாப்பிட்டீங்க? இங்க வந்து என்ன மசாலா தோசையா கேட்பாங்க? வீரம் வர்ற மாதிரி ஒரு விஸ்கி கொண்டு வா. சரிங்க சார். வேற சார், இந்தியன் வேண்டாம், ஃபாரின் கொண்டு வா. ஓகே சார். தேங்க்யூ சார். அன்னைக்கே ஒத்துக்கல. உங்க ரேஞ்சு எனக்கு தெரியும் தியாகு சார். தேங்க்யூ. ஆமா, என்ன மனசு சரியில்லைன்னு சொன்னீங்க சார்? நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, அமெரிக்காலேருந்து வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக லோன் வேணும்னு பேங்க் மேனேஜரை போய் பார்த்தோம். பேங்க் மேனேஜர் கொலாட்ரலுக்கு ஏதாவது ஒரு பில்டிங் பத்திரமோ சொத்து பத்திரமோ கொண்டாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட அந்த வீட்டு பத்திரத்தை கேட்டோம். அவங்க என்னடான்னா பசங்களை பார்த்து கேளுங்கன்னு சொன்னாங்க. பசங்களை போய் கேட்டா அம்மாவை பார்த்து கேளுங்கன்னு சொல்றாங்க. சொல்லுவாள்ல, சொல்லத்தானே செய்வா. என்னையா வைக்கல? ஆமா, இவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. சாப்பிடுங்க சார். சார் என்ன சார், ஒரே ஒரு கிளாஸ் தான் கொண்டாந்துருக்கிறான். நீங்க குடிமகன், நான் குடிக்காத மகன். எனக்கு குடிச்சா போத வராது, குடிக்கிறத பார்த்தா போத வரும். ஓஹோ, சரி சரி, குடிங்க. சியர்ஸ். இப்ப சொல்லுங்க. அவங்க கிட்ட கேளு, இவங்க கிட்ட கேளுன்னு அலக்கழிச்சாலும் பரவாயில்ல. ஆமாமா, அந்த அவமானத்தை ஒரு ஆஃப் அடிச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனா அதை விட ஏதோ பெருசா அவமானப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வந்து அரசிக்கிட்ட வீட்டு பத்திரத்தை கேட்டாரு. அவரை திட்டி அந்த ஆள் முன்னாலேயே என் அபிராமியை திட்டி இருக்கிறா, அவமானப்படுத்தி இருக்கிறா, கேவலப்படுத்தி இருக்கிறா, கண்டபடி பேசி இருக்கிறா. பேசுவாள்ல, கேவலப்படுத்த நினைக்கிறவ எப்படி வேணாலும் பேசுவாள்ல. வைஃப் அபிராமி அவமானத்தில் ஆடி போயிட்டா. சிங்கப்பெருமாள் ஆடுவாங்கல்ல, ஆடக்கூடிய உடம்பாது, அந்த உடம்பே ஆட வச்சிருக்கானா அரசி உங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கணும். அது மட்டுமா, என் ஒய்ஃப் இப்ப என்கிட்ட சொல்றா, சும்மா அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க, நீங்க ஒரு வேலைக்கு போங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஏங்க, இந்த வயசுல நான் என்ன வேலைக்கு போக முடியும்? யார் கொடுப்பா வேலை? அட்லீஸ்ட் அமெரிக்காவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒபாமா அவர் கேபினெட்ல எனக்கு ஒரு மந்திரி சபை போஸ்ட் கொடுத்திருப்பாரு. இது ரொம்ப ஓவர். எது? நீங்க குடிக்கிறத சொன்னேன். ஓ, எங்க ஐயாவும் ஒபாமா மாதிரி தான். அவர் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, உங்களை ஒரு வழி பண்ணிடுவாரு. என்னது? இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவேன்னு சொல்றாரு. ஏயா தண்ணிய பார்த்ததும் தடுமாறுற? இல்ல இல்ல, ஆமா ஆமா. இது பாருங்க, நீங்க நல்ல வழி காட்டுறீங்களோ நல்ல வழி காட்டலையோ, ஆனா நம்ம ரெண்டு பேரும் அந்த அரசிய ஒரு வழி பண்ணிடணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம்.
நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. விடக்கூடாது சிங்க பெருமாள். அந்த அரசியை விடவே கூடாது. அவள் அழிக்கணும். யோ என்னையா சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் சார். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, வாடெல்லாம் வந்துருவாங்க. ரெடி பண்ணிரு சார். ஆட்டம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வணக்கம். என்னையா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஆஹா, நானும் எத்தனையோ கைதிகள் சமைச்சு டேஸ்ட் பார்த்துருக்கேன்யா. ஆனா நான் சொல்றத கேளு, உன் கைப்பக்குவம் யாருக்கும் வரலையா? உன் கைக்கு இரும்பு காப்பு போட்டிருக்காங்க பாரு, தங்க காப்பு போட்டிருக்கணும்யா. சார் ரொம்ப புகழாதீங்க சார். யோ ரொம்ப இருக்காதயா, நல்லா சமைக்கிறேன்னு உன் ஆயுஸ் பூரா இங்கே போட போறாங்க சார். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அதெல்லாம் அப்படி இல்லையா? யோ அங்க பாருங்க. டிஜிபி வணக்கம் சார். வாங்க சார். சமையல்லாம் முடிஞ்சிடுச்சா? இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும் சார். எத்தனை கைதிகளுக்கு இங்க இருந்து சாப்பாடு போகுது, எத்தனை கைதிகளுக்கு வெளியில இருந்து சாப்பாடு வரும்? அப்படியெல்லாம் எதுவும் வராது சார். எல்லாருக்கும் இங்க இருந்து தான் செஞ்சு போகுது. எத்தனை பேர் ஜெயில சமைச்சு சாப்பிடுறாங்க? இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் தான் சார். அவர் 5வது பிளாக்ல இருக்காரு. சுகர் பேஷண்ட். காலையில கோதுமையை வாங்கி கஞ்சியா சமைச்சுக்குவாரு. அதை அப்பப்போ எடுத்து குடிச்சுக்குவாரு சார். அது சரி, அந்த ஆளு சமைச்ச சாப்பாடை வர யாராவது சாப்பிடுவாங்களா? எப்பாவது ஒருத்தர் 2 பேர் சாப்பிடுவாங்க சார். அதுவும் நம்ம சிக்கன் மட்டன் போடுறதுனால யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை சார். சரி, என் கடைசியா இங்க சமைச்சதை சாப்பிட்டானா இல்ல அந்த சுகர் பேஷண்ட் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டானா? இங்க சமைச்சதுதான் சார் சாப்பிட்டான். என்னையா இது? கெட்டு போன பொருள்லாம் போட்டு சமைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை சார். அப்படி எப்படியா இது? இதெல்லாம் சாப்பிட்டு தான் செழியனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சார் இல்லை சார், சில நேரங்களில் கெட்டு போனதையும் கலந்து கட்டி தள்ளி விட்டுருவாங்க சார். சரி, இதை ஒரு கம்ப்ளைண்டா எழுதி எனக்கு கொடு. அதுல நீ சைன் பண்ணு. நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார். ஏயா, ஓ சமையல் நல்லா இருந்தா தானே இங்க உள்ள ஆரோக்கியமா இருப்பான். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கெட்டு போனதையும் அழுகி போனதையும் சமைச்சு ஏன் அடுத்தவனை போட்டு கொள்ற? சார் நான் நேரடியாக எதையும் வச்சுக்கிறது இல்லை சார். என்ன வருதோ அதை வச்சு சமைச்சு போட்டுருவேன் சார். உசுறு போகிற அளவுக்கு சமைச்சதில்லை சார். அன்னைக்கு கூட இங்கே சமைச்சது தான் எல்லா கைதிகளும் சாப்பிட்டாங்க சார். இங்கே சமைச்சது தப்புன்னா செலிய மட்டுமா செத்துருப்போம்? சமையல் முடிஞ்சதும் அந்தந்த பிளாக் வார்டனுங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோ இல்லை கொண்டு போகிற வழியில் வேற யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க சார். அந்த வார்டனுங்களோட பேர் என்ன? அமல்ராஜ், ஜெகநாதன். அமல்ராஜ், ஜெகநாதன். என்ன திலகா, எங்க போறோம்னு சொல்லாமலே போயிட்டு இருக்கிற? எங்க போறதுன்னே தெரியல ரவீன. என்ன திலகா விரக்தியா பேசுற? வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலன்னு சொல்றேன் ரவீன. சொந்தமே இல்லாம பிறந்திருக்கலாம், ஆனா சொந்தம் இருந்தும் இல்லாம இருக்கிறது பெரிய கொடுமைனே. அம்மா தங்கச்சிங்க பிரிஞ்சதை நினைச்சு வேதனைப்படுறியா இல்ல அவங்க பேசுனதை நினைச்சு வேதனைப்படுறியா? ரெண்டும் தானே. அவங்களால எப்படி நான் இப்படி எல்லாம் பேச முடியுது? உன்னை ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். இந்த விஷயத்துல இவ்வளவு கோலையா இருக்கே திலகா. எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் குடும்பம் பாசம்னு வந்துட்டா கோலை ஆயிடுவாங்கன்னு. எல்லாரையும் அப்படி சொல்லாத திலகா. மன உறுதியோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ தான் அவங்களே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. அப்போ அவங்கள அடியோட மறந்துடுன்னு சொல்றீங்களானே? அப்படி மறந்தா அது நியாயமானே? ஆனா அவங்க மறந்துட்டாங்களேம்மா. மறக்கலனே, கோபமா இருக்காங்க. கோபம் குறையறப்ப என்ன தேடி வருவாங்க. இந்நேரம் என் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்கும்லனே? தெரியலையே திலகா. இருந்தாலும் ரொம்ப பேசிட்டாங்கண்ணே.
அக்கா கிட்ட பேசுற மாதிரி அவளும் பேசல, ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி அம்மாவும் பேசல. இப்போ நினைச்சாலும் வலிக்குதுனே. என்னம்மா நீ அவங்களையும் மறக்காம இருக்க, அவங்க பேசுனதையும் மறக்காம இருக்க. திருப்பி கேட்கணும்னே. யாரை பார்த்து கேட்க போற? மகாவை பார்த்தா இல்ல அம்மாவை பார்த்தா? யாரையாவது பார்த்து கேட்கணும்னே. கேட்கணும். ரவினே, அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இங்க வச்சு வேண்டாமா? இங்க வச்சு வேண்டாம்னா அவ இருக்கிற இடத்துல போய் பேச சொல்றீங்களா? பேசவே வேண்டான்னு சொல்றேன். நான் தான் சொன்னேன்ல, பேசினாதான் மனசாரும். பேசணும்னே. எவனா 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 நில்லுடி. என்னடி என்ன பார்த்தாலே பாவங்கிற மாதிரி போற? பேசுடி, ஏதாவது பேசு. என்ன பேச சொல்ற? மகா என் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிட்டா. அம்மா அதை விட அதிகமா பேசினாங்க. நீயாவது கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடாதா எவனா? நான் பேசினா உனக்கு ஆறுதலா இருக்காது, அருவா எடுத்து வெட்டுற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? ஓஹோ, நீயும் அவங்கள மாதிரி தானே? உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா மாத்திட்டாள அரசி. அவங்கள பத்தி பேசாத. அவங்கனாலதான் நாங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கோம். எவனா என்னடி பேசுற? திலகா வாமா போயிடலாமா? என்னண்ணே இவளுக்கு பயந்துட்டு போக சொல்றீங்களா? அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டாச்சுல்ல, இவளும் என்ன பேசுறான்னு கேட்டுருவோம். என்னடி என்ன சொல்ல போற? என்னால உங்களுக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அரசி வந்து அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா, அப்படித்தானே சொல்ல போற? ஆமா. உன்னால எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு? கொலவெறியோட அழிஞ்சிட்டு இருந்த, நாங்களும் உன் கூட தான் அழிஞ்சிட்டு இருந்தோம். அப்படித்தானே எங்களை வச்சிருந்த? எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சிய நீ? உனக்கு கல்யாணம் ஆகல, உனக்கு ஒரு வாழ்க்கை அமையலன்றதுக்காக நாங்களும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சல. ஆனா அரசி மேடம் அப்படி நினைக்கல. எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க, மகாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏய், இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? சாகுற வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம். அப்போ அரசி தான் உங்களுக்கு எல்லாம்? ஆமா. என் மேல உங்களுக்கு இருந்த பாசம் போயிடுச்சு. போயிடுச்சு. என் மேல இருந்த பாசம் தான் போச்சு. அப்பாவோட நினைப்புமா மறந்து போச்சு? உங்களை வளர்க்கறதுக்காக அவர் பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போச்சாடி? அவர் எங்களை மட்டும் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, உன்னை தானே வளர்த்தாரு. அப்படி வளர்த்தவர் சாகறதுக்கு காரணமானவனை தானே நான் சாகடிச்சேன். அதனால தானே என் வாழ்க்கையை தொலைச்சேன். திலகா இதெல்லாம் ரோட்ல நின்று பேசுற விஷயமாமா, வேணாமா, வாமா போலாம். சும்மா இருங்கண்ணே. நான் கொலவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றா இவ. இந்த பாரு எவனா, அப்பா செத்ததுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கினது தப்புன்னு யார் சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்னை கொலகாரின்னு சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அதை நீயோ அம்மாவோ மகாவோ சொல்லக்கூடாது. என்னை கொலகாரின்னு சொல்லவே கூடாது. ஏன் அப்பாவை கொண்டாங்க மட்டும்தான் நீ கொண்டு இருக்கியா? வேற யாரையும் கொலை பண்ணலையா? சொல்லு, வேற யாரையும் கொலை பண்ணல? ஆமாண்டி பண்ணேன். என் கூடவே இருந்துட்டு என்னை காட்டி கொடுக்க நினைச்ச மதுரைக்காரனை கோர்ட்ல வச்சு கொலை பண்ணேன். அதுவும் எதுக்காக பண்ணேன்? மாட்டிக்கிட்டா நான் மட்டுமா ஜெயிலுக்கு போயிருப்பேன்? நீ மகா அம்மா 3 பேரும் சேர்ந்து தான் ஜெயிலுக்கு வந்திருப்பீங்க. அப்படி ஒரு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கொலையை பண்ணேன். ஓஹோ சரி. டாக்டர் வசந்த கொலை பண்ணது யாரு? சொல்லு, யாரு? அவரை நான் உயிருக்கு உயிரை காதலிச்சது தெரியும்ல. அவரு தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறது தெரியும்ல. அவரு நமக்காக எவ்வளவு உதவி பண்ணாரு உனக்கு தெரியும்ல. ஏன் அவரை கொலை பண்ண? சொல்லு, அவரை ஏன் கொலை பண்ண? தங்கச்சியோட தாலி அறுக்கிறவதான் அக்காவா? சொல்லு, உன்னை நான் எப்படி அக்கான்னு சொல்றது? என்னடி அவன் என்னமோ உனக்கு தாலி கட்டி நான் அதை அறுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? தாலி கட்டலனாலும் அவரை நான் புருஷன் தான் நினைச்சேன். ஏய், அவனும் என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சவன் தாண்டி. உனக்கு காட்டி கொடுக்க போறவன் தானே நினைச்சேன். என்ன கட்டிக்க போறவன்னு நினைக்கலையே. அவரை கொலை பண்ண சொன்னது நீதான் என்னைக்கு எனக்கு தெரிஞ்சதோ
அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு அக்கா இல்லைன்னு. நீ ஒரு கொலைகாரி, நீ ஒரு கொலைகாரி, தங்கச்சியோட வாழ்க்கைய கொலை பண்ண கொலைகாரி. இப்ப சொல்லு, காட்டி கொடுத்துடுவான்னு நினைச்சு தங்கச்சி வாழ்க்கைய அழிச்ச நீ எங்களுக்கு முக்கியமா, இல்ல புருஷனை கொலை பண்ண குடும்பம் தெரிஞ்சும் எங்களை வாழ வச்சு பாக்குற அரிசி மேடம் முக்கியமா? எங்களுக்கு அவங்களோட பாசம் மட்டும் போதும். இந்த கொலைகாரியோட பாசம் எங்களுக்கு தேவையில்லை. மேடம், திலகவதின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். வா திலகா, உட்கார். என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிடுவியோன்னு நினைச்சேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் திலகா. நான் எதையும் மறக்கல. இது வரைக்கும் அபிஷியலா தான் என் கூட மோதின. அரசாங்கம் உனக்கு கொடுத்த பவரை கையில எடுத்துட்டு மோதின. இப்ப என் குடும்பத்தையே உன் கையில எடுத்துட்டு மோதுறிய அரசி. உன் குடும்பத்தை என் கையில எடுத்து மோதுறேனா? நீதான் என் கூட மோதுற நினைப்புல வந்திருக்க. அதனாலதான் நான் சிரிச்சா கூட நீ சிரிக்க மாட்டேங்கிற. சிரிப்பேன் அரசி, சிரிப்பேன். உன்னை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிரிப்பேன். உனக்கும் எனக்கும் எந்த போட்டியும் இல்லையே, அப்புறம் எப்படி ஜெயிப்பேன் திலகா? எப்படி ஜெயிப்பேன்னு கேக்குறியா, இல்ல இனிமே என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றியா? நான் உன் கூட நட்போட பேசிட்டு இருக்கேன், நீ என் கூட வெறுப்போட பேசிட்டு இருக்க. உன் நட்பு வேணுங்கிறதுக்காக நான் வரல. நான் கேக்குற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். கேள்வியே கேட்காம பதில் வேணும்னு கேட்டா எப்படி திலக? எதுக்காக என் தங்கச்சி யவனாவுக்கு நீ வேலை வாங்கி கொடுத்த? இந்த ஒரு கேள்வி மட்டும்தானா, இல்ல இன்னும் இருக்கா? எதுக்காக என் தங்கச்சி மகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? என் அம்மாவையும் என் தங்கச்சிங்களும் எனக்கு எதிராக திருப்புறதுக்கு தானே? நீ கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல சொல்லிட்டு நீயே ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க. சரி, நீ சொன்ன பதிலே நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ? உன் அம்மாவையும் உன் தங்கச்சிகளையும் உனக்கு எதிராக திருப்பிடுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அரசி, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பண்ணேன். உன்னால உன் தங்கச்சி எவனாக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வேலை வாங்கி கொடுத்தேன். உன்னால உன் தங்கச்சி மகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்புன்னு சொல்றியா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் இதெல்லாம் செஞ்ச. இல்ல, மனிதாபிமான உணர்ச்சியோட நீ இதெல்லாம் பண்ணல. ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிருக்க. என்ன பிளான் நீயே சொல்லு திலகா. பிளான் போட்ட உனக்கு தானே தெரியும். நான் பிளான் போட்டா தானே எனக்கு தெரியும். பிளான் போடாமலையா பெத்த தாயே என்ன வெறுக்க வச்ச? எங்களுக்கு எல்லாமே அரசி தான். இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு என் தங்கச்சிங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவே வீடு தேடி வந்து அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்ல வச்சது நீ. அதனாலதான் என்ன பார்த்ததும் சிரிக்கிற, வா திலகா உட்காரு திலகான்னு உபசரிக்கிற, நட்போட பேசுற மாதிரி நடிக்கிற. இந்த பார், உன்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கணுங்கிறதுக்காக உன் குடும்பத்துக்கு உதவி பண்ணல. நீ நடிக்கிறேன்னு சொன்னதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்பட போறதில்ல. நீ வருத்தப்பட மாட்ட. ஏன்னா
போதும். இனிமே உன்கிட்ட பேச நான் விருப்பப்படல. நீ கிளம்பலாம். நீ போக சொன்னா நான் போயிருவேனா? அரசி, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கு. செய்யாத தப்புக்காக எங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்தாரு உன் ஹஸ்பண்ட் கார்த்திகேயன். கார்த்திகேயன் செஞ்ச தப்புக்காக நான் அவருக்கு தண்டனை கொடுத்தேன். முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்சிருந்தா நானும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பேன். மூட்டையை கட்டிட்டு மதுரைக்கே போயிருப்பேன். முடிஞ்சுட கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதனாலதான் என் குடும்பத்துக்குள்ள புகுந்து விளையாடுற. என் குடும்பத்துக்குள்ள நீ புகுந்தத நான் தாங்கிக்குவேன். ஆனா உன் குடும்பத்துக்குள்ள நான் புகுந்தா உன்னால தாங்க முடியாத அரசி. மணி அடிச்சு வெளியே தள்ள நினைக்கிறேன் அரசி. நானும் உனக்கு மணி அடிக்கிறேன். சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 6 மாசத்துல வெளியே சீக்கிரம் முடியா போன. எவ்வளவு நேரம் பேசுவ? 10 ரூபா ஒரு நிமிஷம் முடியா போன. இங்க பாருமா, நான் பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றத கேளு, மத்தத நேர்ல வந்து பாத்துக்குவோம். நம்ம பசங்களை பாத்துக்க. நீயா சிகரெட் குடியா? நல்லா படிக்கறான்ல. ஏயா அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, சிகரெட் கூட கேட்க ஏன் இப்படி தட்டின? சரி, ஆமா, கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கலெக்ஷனா? செழியன் இறந்துல இருந்து ஜெயிலுக்குள்ள பெரிய தலைங்களே நடமாட்டம் இல்ல. அப்புறம் எப்படியா கலெக்ஷன் வரும்? என்னமோ செழியன் சாதாரணமா செத்த மாதிரி பேசிட்டு இருக்க. பின்ன மைக் போட்டு சொல்லிடலாமா? நாம தான் விஷத்தை வச்சு சாகடிச்சோம்னு எல்லாத்தையும் நீயே சொல்ற போல் இருக்க. சே, இவன் ஒருத்தன் 10 ரூபா கொடுத்து 100 ரூபாய்க்கு போன் பேசுறான் போல இருக்கு. யோ, புரியா போன? கேவலம் பேசுவாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பேச கூட விட மாட்டேங்கிறீங்களே. யோ, அவன்கிட்ட காசு வாங்கிட்டியா? காசு வாங்கிட்டேன். ஒரு சிகரெட் கிடைக்குமா? கிடைக்கும் சார். கடை கட்டி தர சொல்லவா? உட்காந்து பொறுமையா வியாபாரம் பண்ணலாம் சார். அது யார் யாரு கூட்டு, எப்படி ஷேரு, எத்தனை நாளா நடக்குது சார்? அது வந்து இதெல்லாம் நான் தனியா விசாரிக்கிறேன். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது வேற என்னென்ன நடக்குது இங்க. சொல்லு, என்ன நடக்குது? சார் எதுவும் இல்ல சார். எதுவும் இல்ல? இல்ல சார். கொலை? சொல்லு, கொலை? சத்தியமா இல்ல சார். பணம் கொடுத்தா? இல்லைங்க சார். யாராவது உத்தரவு போட்டா? சார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் சார். எப்படியா நம்புறது? ஜெயிலுக்குள்ள எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ற நீங்க கொலை மட்டும் பண்ண மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சார், நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல சார். ஜெயில் கிச்சன்ல சமைச்ச சாப்பாட்டை எல்லா பிளாக்லயும் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா உங்க பிளாக்ல சாப்பிட்ட செழிய மட்டும் செத்துருக்கானா? அவனுக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவன் ஃபுட்ல மட்டும் பாய்சன் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அத கலந்தது நீங்களா தானே இருக்கணும்? சார், இது அபாண்டம் சார். சாப்பாட்டை வாங்கிட்டு போன பிறகு ஒரு 5 நிமிஷமாச்சும் செடியன் சாப்பாட்டை யார் சாப்பிட்றதுன்னு அவங்களுக்குள்ள தட்டை மாத்திக்கிட்டாங்க சார். அப்படி ஒருவேளை அவங்களுக்குள்ள யாராவது கலந்துருக்கலாம் இல்லையா சார்? அது யாரு தெரியல சார். உங்ககிட்ட இருந்து அவங்க சாப்பாடை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாரும் சாப்பாடு வாங்கலையா? இன்னும் நிறைய பேர் வாங்கினாங்க சார். அவங்களுக்கு யாரு சாப்பாடு? எல்லாம் நாங்க தான் சார். ஓஹோ, ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறத்துக்கு எவ்வளவு கேப் எடுத்துப்பீங்க? கேப் எல்லாம் இல்ல சார், போட்டுக்கிட்டே இருப்போம் சார். கையெல்லாம் வலிக்கும் சார். ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா சார். கை ஓயிற அளவுக்கு பிஸியா சாப்பாடை போட்டுக்கிட்டு இருந்த நீங்க செழியன் தட்டை வச்சு அவன் கூட்டாளிங்க யாரு சாப்பிடுறதுன்னு பஞ்சாயத்து பண்ணத 5 நிமிஷம் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. அப்போ சாப்பாட்டுல விஷம் கலந்தவனையும் நீங்க பார்த்திருக்கணுமே. அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க சார்? அது சாப்பாடை போட்டு அனுப்பிச்சிட்டு அவன் சாப்பிட்றானான்னு கவனிச்சிருக்கீங்க. ஏன்னா விஷம் வச்ச சாப்பாட்டை வேற யாரும் சாப்பிடக்கூடாதுல்ல? யோ, சொல்லுங்கய்யா.
சார் நீங்கள் வேறு மாதிரியாக புரிஞ்சிட்டீங்க சார். அவனுங்க சத்தமாக பேசி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதனால் அப்பப்போ கவனிச்சேன் சார், அவ்வளோதான் சார். நாங்கள் கவனிக்காத கேப்பில் அவங்களுக்குள்ள யாராவது விஷத்தை தடவி இருக்கலாம் இல்லையா? என்னது தடவி இருக்கலாமா? கலந்து இருக்கலாம் இல்லை சார். சொல்ல வந்ததை ஒரு வழியா சமாளிச்சு சொல்லிட்டீங்க. ஆனா சொல்ல வேண்டியதை மட்டும் இன்னும் சொல்லல. இல்ல சார், எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சார். அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, அவ்வளவுதான் சார். சரி போங்க. நில்லுங்க. நாளைக்கு 2 பேரும் லீவை போட்டுறாதீங்க. சரி சார். செழியனோட மர்டர் சம்பந்தமா உங்க 2 பேரையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. சரி சார். சரிங்க சார். யோ, என்னையா இவ்வளவு நேரம் விசாரிச்சது என்னையா? இன்னும் நாளைக்கு வேற வந்து விசாரிக்க போறேங்கிறாரு. யோ, முதல்ல சூப்பரண்ட்டுக்கு போனை போடியா. முதல்ல செல்ல கொடு. சார், கரெக்டா பிடிச்சிட்டோனோ? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்துச்சு. அதான் நீங்க டியூட்டி முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பிடிச்சலாம்னு நினைச்சேன். சாரி, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதான் அப்படி சொன்னேன். அதுக்கு எதுக்கு சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. ஐனோ, நீங்க தான் மேல அதிகாரியோட பேச்ச தட்டாம கேட்கிறவராச்சே. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். வாங்க சார், கேபின்ல உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல, வாங்க கார்ல உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க, ஏறுங்க. சார், எதுக்கு சார்? இது வெறும் கார் மட்டும்தான், உள்ள போய் உட்காருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.